எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய யோசனைனால் அல்ல, என் அறிவினால் அல்ல, இதுவரைக்கும் நான் செய்த கிரியைகள்னால் அல்ல, எனக்குள்ள அமர்ந்திருக்கிற அந்த ஆவியினால, அமர்ந்திருக்கிற கர்ச்சிக்கிற சிங்கத்தினால, உள்ள அமர்ந்திருக்கிற அந்த ஆவியினால, யோசிச்சு யோசித்து தோத்து போன உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள நான் வீற்றிருக்கிறேன், எனக்குள்ள நீ பலப்பட. நீ எழுந்து நிற்கும் பொழுது உன்னை சுற்றி எல்லாம் அமர்ந்து உட்காரும். நீ எழுந்து நிற்கும் பொழுது இதுக்கப்புறம் அவைகள் அமர்ந்து உட்காராத படிக்கு இருக்கிற எல்லா எதிர்மறையின் ராஜாக்களும் உனக்கு முன்பதாக மண்டியிட செய்கிற ஒரு ஆவியானவர் உனக்குள்ள வீற்றிருக்கிறார். உனக்குள்ள வீற்றிருக்கிறார். உனக்கு முன்பதாக எது மிரட்டிக்கிட்டு இருந்தாலும் அவைகளை அமர வைக்கிற ஆவியானவர். சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் படிப்பினால் அல்ல, நான் வைத்திருக்கிற உத்தியோகத்தினால் அல்ல, நான் செய்கிற தொழிலினால் அல்ல, என் குடும்பத்தினால் அல்ல, எனக்கு தெரிஞ்ச நாலேஜினால் அல்ல, எனக்கு இருக்கிற அபிஷேகத்தினால் அல்ல, எனக்குள்ள come on somebody, உள்ள இருக்கிற அவரை உயர்த்தி, அவரை உயர்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார்கள். அவரை விசுவாசித்து உயர்த்துகிற எவர்களும் உயர்த்தப்படுவார்கள். நேற்று ராத்திரி வரைக்கும் மொர்தெகாய் ரோட்ல இருக்கலாம், ஆனா அடுத்த நாள் காலையிலேயோ கர்த்தர் சீனையே மாற்றக்கூடியவர். எத்தனை பேர் சீனை மாற்றக்கூடிய கர்த்தர்? எஸ், காரியங்களை மாறுதலை முடிய பண்ணுகிற கர்த்தர். கடைசி செகண்ட் வரைக்கும் மாறாம போகலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை காதுல கேட்டு இருதயத்துல உணர்ந்து கர்த்தர் அப்படிப்பட்ட டேபிள் சேஞ்ச் எல்லாம் இதுவரைக்கும் எதிராக அமர்ந்து இருக்கிறவங்க பாய்சனை ஊத்திட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா கடைசி செகண்ட்ல சேஞ்ச் த டேபிள் என்று சொல்லுகிறப்போ, பந்தியை திருப்பி விடு என்று சொல்லுகிறப்போ, காரியங்களை கர்த்தர் மாறுதலை முடிய பண்ணுவார் என்ற விசுவாசத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்களேன், கடைசி செகண்ட் வரைக்கும் நான் எந்த விதத்திலும் பதட்டப்பட மாட்டேன், என்ன ஆவியில் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற வசனத்தின்படி எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை பதட்டத்துக்குள்ள அல்ல, யோசிக்கிறதுக்குள்ள அல்ல, பதட்டமே இல்லாத இடத்துல சொல்லுங்களேன், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்பிக்க பண்ண செய்கிறவர். சிங்கத்தின் வாய்க்கு நீங்க போனாலும், விளிம்பில போய் விழுகிறதுக்கு போனாலும், கர்த்தர் அந்த இடத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். சொல்லுங்க, சிங்கமே வந்தாலும், காண்டாமிருகத்தின் கொம்பே வந்தாலும், என் அப்பா என் கூட இருக்கிறதுனால, சிங்கமே வந்தாலும், சிங்கம் வந்தா நம்ம உயிர் பிழைப்பமான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஆனா சிங்கத்தின் வாய்க்கிட்ட வந்துருச்சுன்னா கண்டிப்பா பிழைக்க மாட்டோம் உலக சொல்லலாம். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறப்போ சிங்கத்தின் வாய் என் கிட்ட வந்தாலும், காண்டாமிருகத்தின் கொம்பு என்னை கிட்ட வந்தாலும், என்னை ரட்சிக்கப்பட செய்கிறவர், என்னை தூக்கி உயர்த்துகிறவர். யாருக்காவது விசுவாசம் இருந்துச்சுன்னா கை தட்டணும். யாருக்காவது விசுவாசத்தின் ஆவி உள்ள துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை கை தட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க, இந்த 2 மாசத்துல சிங்கத்தின் வாய்க்கும் காண்டாமிருகத்தின் கொம்புக்கும் இந்த 10 மாசம் ஓடி உழைஞ்சிருக்கலாம், ஆனா இந்த 2 மாசத்துல அவைகள் இருந்து தப்பிக்க பண்ணுகிற ஒரு ஆவியானவரை ஆவியில் எழும்பினவர்களாய், ஆவியிலிருந்து கை தட்டினவர்களாய், ஆவியிலிருந்து வாயை திறக்கிறவர்களாய், செத்த பணத்தை போல அல்ல, நான் உயிர் உள்ள தேவனை உயிரோடு ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உயிர் உள்ளவர்களாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து Libra Shekroto Libra Taramana Taramana Toro Urababa Shakala Dadagala Danamada